ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது இந்த வருத்தங்கள் கிழக்கே நமக்கு தெரியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்குப்பா, இன்க்ளூடிங் மீ. நானும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றுறோம், அதுக்கு தனி சக்தி இருக்குது. அதே மாதிரி அதை காலங்காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும், அதுவும் சக்தி தான். மத்தியானத்தில் ஏற்றினாலும் அபிஜித் முகூர்த்தம் சக்தி. அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் ஏற்றினாலும். ஸோ அந்த மாதிரி யார் பண்ணுறாளோ பகவானோட பகவானோட நாமாவை நம்ம 1008 தடவை ஜபிக்கிறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கிண்டு நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர் கண்டிப்பாக வருவார். அதனால நம்ம வந்துட்டு பாவம் பண்ணியிருக்கோம், நமக்கு வரலை, தயவு பண்ணி அந்த மாதிரி என்றைக்குமே எண்ணிக்காதீங்கோ. அந்த அந்த இதுவே கிடையவே கிடையாது. தெய்வம் வந்துட்டு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ தான் வரும். அதனால நமக்கு தெரியலையே நம்ம என்ன பாவம் பண்ணமோ அப்படிலாம் சொல்லி தயவு பண்ணி யாருமே வருத்தப்படாதீங்கோ. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, முடிஞ்சவா நான் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுதான், இதனால நமக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன சொல்லணும், நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுனா எனக்கு இந்த சித்தர் ஒத்துக்கலை எங்கள் ஆத்துக்கு, அதனால எனக்கு உடம்புக்கு வந்துடுது அப்படின்பா. ஏன்னா பண்ணின்றதெல்லாம் அவளாக தான் இருப்பான். ஏன்னா அவளுக்கு வெள்ளம், ஒரு சில பேருக்கு வெடிக்காலப்பட தண்ணி ஊற்றினா வீசிங்கெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சில் தண்ணியிலையோ இல்லை வெந்நீர்லையோ காலங்காட்டால் தலை படித்தா ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கப்பட்டவா எல்லாருமே அதை பண்ணிவிட்டு உடம்பு முடியாமல் போயிடுதுன்னா தெய்வத்தை குத்துன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. சரியா? ஸோ அந்த மாதிரி தயவு பண்ணி பண்ணாதீங்கோ. முடிஞ்சவா பண்ணுங்கோ, முடியாதவா பண்ணவே வேண்டாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு டெய்லி உடம்பை விற்று பிழைக்கிற ஒருத்தி இருக்கா ஒரு ஆற்றுல. அவளுக்கு எதிர்க்க ஒரு பிராமணன், அவன் பயங்கர ஆர்த்தோடாக்ஸு, அத்தான பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவார். அப்பேற்பட்ட பிராமணர் வேதத்தில் வித்து அவர் அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் குடியிருக்கா எதிர்த்தாத்துல. பட் அவரை வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவள் வந்துட்டு என்னை இப்படி பண்ணிட்டே, என் தலையெழுத்து இந்த மாதிரி ஆகிடுத்தே, நான் இந்த மாதிரி பண்ணுறேனே பகவானேன்னு அவன் அம்மாவை சொல்லிக்கிட்டே தான் அந்த தொழிலை பண்ணுறான். வேறு வழி இல்லை அவளுக்கு, அதனால பண்ணுறான். சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் இந்த பக்கம் உட்காந்துண்டு ஓம் சுமுகாய நமக, ஓம் கபிலாய நமக, ரெண்டாவது ஆள் ஓம் லம்போதராய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, நாலாவது ஆள் ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விகடாய நமக, அதுக்குள்ளேயே அஞ்சாவது ஆள். ஸோ இந்த மாதிரி அவர் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவள் ஆற்றுல தான் இருக்கு. அவள் மனசால் தெய்வத்தை எண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு 2 பேருமே செத்து போய்ட்றா. 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கே மேலோகத்துக்கு போன உடனே அவள் வந்துட்டு நேரம் சொர்க்கத்துக்கு போய்ட்றா ஆத்மா, இவர் வந்துட்டு நரகத்துக்கு போய்ட்றா. உடனே அவர் பிரம்மா கூப்பிட்டு கத்துறா, என்ன இது, எத்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுறேன், நீங்கள்லாம் என்ன எண்ணிக்கின்றீங்க, என்னை கொண்டு போய் என்னமா நீங்கள் நரகத்தில் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்துட்டு உடம்பால் பூஜை பண்ணினேன், உன் மனசு ஃபுல்லாக அவாத்து மேலே தான் இருந்தது, என்ன நீ நினைக்கவே இல்லை, உன் உடம்பு எங்கே இருக்குன்னு பாரு அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவரோட உடம்புக்கு வந்துட்டு நாதஸ்வரத்துலேருந்து என்னெல்லாம் சண்டை மேளம், எல்லா மேளம் முழங்க, ஒரு பெரிய பேழை தங்க பெட்டியில் வைரக்கல் பதிச்சா மாதிரி அங்கேருந்து அந்த உடம்பை பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ரத்தன கம்பளம் விரிச்சு அதுக்குள்ளே அவர் உடம்பு வச்சு பூஜை நடந்துட்டுருக்கு நாதஸ்வரத்தோட மேலதாளத்தோட. உன் உடம்பால் நீ பண்ணினா அங்கே போயிடுது. உன் மனசு சரியில்லை, உன் மனசு நரகத்துக்கு தான் போகிறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, மம்மி நம்ம சரியாக பண்ணலையோ அதனாலன்னு சொல்லி வருத்தமே படாதீங்கோ. தெய்வம் எப்போவும் மனசை மட்டும்தான் பார்க்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருத்திக்கிண்டு பண்ணாதீங்கோ. தெய்வம் உங்களுக்கு எப்போ நமக்கு கிடைக்கணும்ன்றக்கோ வரும்ன்றக்கோ வரும். அதனால் வருத்தப்படாதீங்கோ, எல்லாரும் நன்னா இருங்கோ. பட் இதை நிறுத்த வேண்டாம், சொல்லிக்கிண்டே இருங்கோ. தெய்வநாமா ரொம்ப விசேஷம். ஓம் கேளக்கேர் சித்தரே நமோ நம.